தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அனைவருக்கும் வணக்கம். அரசியல் அறிவோம் என்ற வலையொலி பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான தகவல் என்னன்னா, தமிழக அரசாங்கம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பொதுத் தேர்வை ரத்து பண்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த பொதுத் தேர்வு வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2017-18 அந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா, அப்போது இருந்த அதிமுக அரசாங்கம் மாணவர்களுக்காக ஒரு பொதுத் தேர்வு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, 12ஆம் வகுப்பு மட்டுமே பொதுத் தேர்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ 1200 மார்க்குக்காக அதை சுமையாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 11ஆம் வகுப்புலேயே பொதுத் தேர்வை 600 மார்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுமையை குறைக்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும், பல பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு பாடத்தை நிறுத்திட்டுன்னா அது ஒரு தேர்வுக்காக மட்டும் வச்சுக்கிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 11ஆவதுலேருந்தே நடத்துகிறாங்க. அப்போது அந்த பள்ளிகளில் அந்த மாணவர்கள் தொடர்ந்து 2 வருஷமா ஒரு பாடத்தை படித்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுது. அதே சமயத்தில் 11ஆம் வகுப்பு மட்டும் படிச்சுட்டு 12ஆம் வகுப்பை ஒரு ஆண்டில் படித்து தேர்வு எழுதுகிற மாணவர்கள் மார்க் குறைவாக வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ இதை தீர்க்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புன்னு 2 பொதுத் தேர்வாக பிரித்து அந்த 1200 மார்க்கை 600 பிரித்து இந்த பொதுத் தேர்வு கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றதுனால எல்லா பள்ளிகளுமே சமமாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சரியாகவும் படிக்க முடிஞ்சது. 11ஆம் வகுப்பு பாடத்தை 11ஆவதுக்கும் 12ஆம் வகுப்பு பாடத்தை 12ஆவது படிச்சு முடிஞ்சது. ஆனால் இப்போ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து பண்ணுறோம், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 12ஆம் வகுப்பு மட்டும் பொதுத் தேர்வு எழுதுனா அந்த 600 மார்க்கை 1200 மார்க்கை மாற்ற போறீங்களா, இல்லை அதே 600 மார்க் வச்சுட்டு இந்த 11ஆவது படிக்கிறீங்க இல்லையா, பழைய மாதிரி 11ஆம் வகுப்புலேருந்தே நீங்கள் 12ஆம் பாடத்துக்கான நடத்தி உங்கள் மாணவர்களுக்கான ஸ்கோரை அதிகமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வராங்க. என்னன்னு தெரியல. 11ஆம் வகுப்பு மாணவர்களும் அந்த பாடத்தையும் படிக்கணும், 12ஆம் வகுப்பு மாணவர்களும் அந்த பாடத்தையும் படிக்கணும். 2 பாடத்தையும் சேர்த்து படிக்கிறப்ப தான் அந்த மாணவர்களுக்கு அந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக அவங்களோட சிந்தனையில் இருக்கும். இப்போ சப்போஸ் அதுக்கு நிறுத்திட்டாங்கன்னா ஏன் அதுக்கான நெசசரி இல்லாமல் போயிடும் இல்லையா? 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பாடத்திட்டத்தை ஏன் வைக்க வேண்டியதாக இருக்கும்? அவங்க படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் டைரெக்டாக 12ஆம் வகுப்பு தான் நான் அதிகமாக பொதுத் தேர்வில் மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மாணவர்களுக்கே அது தாட் ப்ராசஸாக யோசிக்க தோணும். இதை நம்ம படிக்கலாமா வேண்டாமா, இப்போதே நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு சுமையை தான் மாணவர்கள் மத்தியில் ஏற்றுறீங்களே தவிர மாணவர்கள் சுமையை குறைக்க கிடையாது. இதுக்கான சரியான தீர்வை உங்களிடத்திலே. நன்றி, வணக்கம். பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள்.